ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேயர்களும் தமிழ் தேசியவாதிகளும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தமிழ் தேசிய ஊடகத்தின் கருத்து கணிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய இந்த காணொலியில விரிவா பேச போறோம். இதுல நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை இங்க உள்ள பல ஊடகங்களும் மிகப்பெரிய அளவு இருட்டடிப்பு செய்தும், இங்க உள்ள பிற மொழியாளர்கள் வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை குறைத்து மதிப்பிட்டும் மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அவை அனைத்தையும் மிகப்பெரிய அளவு பொருளாதார பலம் இருந்தாதான் உடைக்க முடியும் அப்படிங்கறத மாற்றி பெரிய அளவிலான நம்மளுடைய பொருளாதார நெருக்கடி சமயத்திலும் நாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளிலையும் ஒரு 50,000 மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு சில தரவுகளை எடுத்திருக்கோம். அதுல நாம் வியக்கும் வண்ணமாக பல முடிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்துட்டு இங்க ஊடகங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பித்தலாட்டங்களும் பொய் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. சோ நம்மளுடைய இந்த மெகா சர்வேல கிட்டத்தட்ட 50,000 மக்களை நம்ம சந்தித்திருக்கோம். அதுல 60% ஆண்கள், பெண்கள் வெறும் 40% தான். இருந்தாலும் பெண்களிடம் இருந்தும் நம்ம முடிஞ்ச அளவு தரவுகளை திரட்டி இருக்கும். அடுத்ததா நம்ம எடுத்தது இந்த கருத்து கணிப்புல 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெறும் 40% பேர் தான். இளைஞர்கள், அதாவது அந்த 18 வயது முதல் 40 வயதுடையவர்கள் 60% பேரை நம்ம இந்த சர்வேல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதற்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பெருவாரியான கருத்து கணிப்புகள் பொதுவா போய் பேருந்து நிலையங்கள்ல இல்ல மக்கள் அதிகம் கூடுற இடங்களை எடுப்பாங்க. அங்க அனைத்து தரப்பு மக்களும் இருக்க மாட்டாங்க, முக்கியமா இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் அதிகமா 40 வயதுக்கும் அதிகமானவர்களிடம் தான் போய் கருத்து கணிப்பா எடுப்பாங்க. ஆனா 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இங்க வாக்காளர்களா கிட்டத்தட்ட 40% இருக்காங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். சோ இந்த மாதிரியான ஒரு சில பாராமீட்டர்ஸையும் நம்ம குறித்து இந்த ஒரு விடயத்தை எடுத்தோம். அடுத்து நகர்ப்புறங்கள்ல தான் நம்ம அதிகமா எடுத்திருக்கோம். ஏன்னா கிராமப்புறங்கள்ல நம்மளால பொருளாதார பலமின்மையால் டிராவல் பண்ண முடியல. சோ நகர்ப்புறங்கள்ல 70% தரவுகள் எடுத்திருக்கோம். தமிழ்நாடு போன்ற நகர்ப்புறமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலத்துல நம்ம நகர்ப்புறங்கள்ல எடுக்கிறதும் சரிதான். ஏன்னா அதிகமான மக்கள் இங்க நகரங்கள்ல தான் வாழ்றாங்க. சோ இந்த மாதிரியான தரவுகள். அடுத்ததான் நமக்கு இந்த கருத்து கணிப்புல உதவியவர்கள் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள், செஃபாலஜிஸ்ட், அரசியல் விமர்சகர்கள், முக்கியமா ஊடகத்துறையில பல்வேறு ஊடகங்கள்ல வேலை பார்த்தும் நமக்கு தரவுகளை தந்த பல நண்பர்கள் அப்படின்ட்டு பலதரப்பட்டவர்கள் நமக்கு இந்த கருத்து கணிப்புல உதவி இருக்காங்க. சோ ஒரு பெரிய மீடியா மாதிரி நம்மளால பெரிய அளவு வேலை செஞ்சு மிகப்பெரிய அளவு ஒரு கருத்து கணிப்பு எடுக்க முடியலனாலும் நம்ம ஒரு பெரிய அளவான ஒரு சாம்பிள் சைஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 50,000 பேர் மத்தியில தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல திமுகவுக்கு 41% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது திமுகவின் தனிப்பட்ட செல்வாக்கு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி, அதுவும் ஐடியாலஜிக்கலா அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் தயவினால் தான் திமுகவால இந்த 41% எடுக்க முடிஞ்சு அப்படிங்கறத நம்மளால அறிய முடியுது. முக்கியமா இந்த அரசு வேலைகள் இருக்கவங்க, அரசு வேலைக்காக அஸ்பயர் பண்றவங்க, இப்படிப்பட்டவர்களுடைய ஆதரவு பெரிய அளவு இந்த திமுக கூட்டணிக்கு இருக்கு. அதை தாண்டி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே மோடிக்கு எதிரான ஒரு போர்ஸா பார்க்கப்படுது. சோ அந்த 41% அப்படிங்கிறது என்னைக்குனாலும் கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 41% கண்டிப்பா 30-35% கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து கணிப்பின் முடிவு. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி 26% நம்மளுடைய கருத்து கணிப்பின் மூலமாக பெற்றிருக்கு. இதுல ஆண்களை விட பெண்கள் பெரிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளித்ததை நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா இளம் பெண்கள் மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சி மேல அட்டாச் ஆயிருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சியின் பல பெண் ஆளுமைகள். அதே மாதிரி 20 தொகுதிகளை சீமானவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதெல்லாம் தாண்டி சீமானவர்கள் தனித்து களமாடுவது அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முக்கியமா பல இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் போராட்டத்துக்காக இங்க யாருங்க வர்றா? கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவு சீமான் தானே எல்லா மக்கள் போராட்டத்துக்கும் வந்திருக்காரு. மத்த அரசியல் தலைவர்கள்லாம் அறிக்கையிலையும் பேட்டிகள்லையும் அரசியல் பண்றாங்க, சீமான் தானே களத்துல வந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் பலர் சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு சாலிடான வாக்கு வங்கி நோக்கி நாம் தமிழர் கட்சியை நகர்த்திட்டு வருது அப்படிங்கறத உணர்த்துது. சோ 26% மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க. இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், நகர்ப்புறங்கள்ல உள்ள மக்கள், பெண்கள், இந்த மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை கான்சென்ட்ரேட் பண்ணி அவர்களிடம் மிகப்பெரிய அளவு பரப்புரை செய்து அவர்களை மொத்தமாக வாக்கு போட வைத்தாலே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலையே நிச்சயமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய தரவு மாதிரியான ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நாம் தமிழர் கட்சி பெரிய அளவு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா டெல்டா பகுதிகளில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கியமா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகள் எல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய கருத்து கணிப்பு மூலமாக தெரியுது. அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதியில தந்தி டிவியில வேலை பார்க்கக்கூடிய பல ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அதன் காரணமாக தான் நாங்க எடுத்த சர்வேலையே இரட்டை இலக்கத்தை அடையக்கூடிய தொகுதியாக கள்ளக்குறிச்சியை காட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ கள்ளக்குறிச்சி தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தென் மாவட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை
இடத்தை அடைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் 3வது இடத்தை அதிமுக பிடிக்கி 19% வாக்குகளோட. இதுல அதிமுக குறித்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதிமுகவுக்கு எந்த ஒரு புதிய வாக்காளர்களும் பெரிய அளவு ஆர்வம் காட்டல. அவர்கள் பழைய அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை காப்பாற்றுறதுக்கே போராடிட்டு இருக்காங்க. சோ அவர்களுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் ஓட்டு அவர்களை காப்பாத்துது. அதன் காரணமாக தான் அவர்களால் 19% வாங்க முடியுது. அடுத்ததாக பாஜகவுமே பரவலா வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு மோடிக்கு எதிராக வீசுறதையும் பார்க்க முடியுது. சோ பாஜக நம்மளுடைய சர்வேப்படி 10% எடுத்தாலே அது ஒரு பெரிய சாதனையா தான் பார்க்கணும். ஆனா அவர்கள் மிகப்பெரிய அளவு பணத்தை இப்போ செலவு பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அது எந்த அளவு தேர்தல்ல முடிவுகளை மாற்ற போகுது அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். இன்னும் முடிவு எடுக்கல, கருத்து இல்ல, எங்களுக்கு இந்த அரசியல் மேலேயே ஈடுபாடு இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு 4% சொல்லியிருக்காங்க. சோ அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினர் குறிவைத்து அவர்களையும் தங்கள் பக்கம் ஈர்த்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஊடக பித்தலாட்டங்களுக்கு மத்தியில ஒரு தமிழ் தேசிய ஊடகமாக இருந்து மக்களின் மனநிலையை நம்ம உலக தமிழர்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைத்தோம். அதன்படி நம்மளுடைய சர்வே இதுதான். திமுக 41%, நாதாக 26%, அதிமுக 19%, பாஜக 10%, மற்றவை முடிவு இல்லை அப்படின்ட்டு 4% மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இதை ஒரு ப்ளூ பிரிண்டா எடுத்துக்கொண்டே நாம் தமிழர் கட்சியினர் முக்கியமா நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் மத்தியிலையும் 40 வயதுக்கு குறைவான வாக்காளர்கள் மத்தியிலையும் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியிலையும் வேலை செய்தால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. நன்றி, வணக்கம்.